வணக்கம். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். இதுல முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பணம் பணம் அதை பத்தி பார்த்தோம், பணத்தை எப்படி சேர்க்கறதுன்னு. அடுத்தது இப்ப கல்வி செல்வம் அதை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இந்த கல்வி செல்வம் இதுல நம்ம திருவள்ளுவர் தாத்தா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். நிறைய டிப்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம். கல்வி செல்வம் எவ்வளவு முக்கியம், அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? எத்தனை திருக்குறள் இதுல படிச்சீங்க? கரெக்ட், மொத்தம் 6 திருக்குறள். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க இந்த கல்வி செல்வம் நல்ல 6 திருக்குறள்ல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க இல்லையா? அப்படி இருந்தும் இந்த கல்வி செல்வங்கள்ல உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த கல்வி செல்வத்தை எப்படி பெறறது, ஏன் கல்வி முக்கியம், இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்கள்ல தான் நீங்க கேள்வியா கேட்க போறீங்க. கேளுங்க கேளுங்க, நறுக்குன்னு 4 கேள்வி கேளுங்க. அதுதான் இன்னைக்கு அசைன்மெண்ட். மினிமம் 4 கேள்வியாவது நீங்க கேட்டு அனுப்பணும், சரிங்களா? உங்களுக்கு பயனுள்ள வகையில உங்களுக்குள்ள சந்தேகங்கள்ல உங்க சொந்த நடையில நீங்க அந்த கேள்வியை கேட்டு அனுப்பணும். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.